நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் ஒரே வாரத்தில் புல்லட் காட்டு யானை 28 வீடுகளை சூறையாடிய நிலையில் ஊர் மக்களுடன் எம்எல்ஏவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு நிலவியது. பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் புல்லட் என்று அழைக்கப்படும் காட்டு யானை வீடுகளை துவம்சம் செய்து வருகிறது. நேற்று பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் 50க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் தொடர்ந்து யானையை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் அந்த யானை வனத்துறையினரின் கட்டுப்பாட்டையும் மீறி பந்தலூர் அருகே குறிஞ்சி நகர் படச்சேரி கிராமத்திற்குள் புகுந்து அரசு தேயிலை தோட்ட குடியிருப்பில் உள்ள வீடுகளை உடைத்து சேதப்படுத்தியது. புல்லட் யானை தாக்குதலிலிருந்து பொதுமக்கள் உயிர் பிழைப்பதே பெரும்பாடாக உள்ள நிலையில் 2 கிராம மக்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து போராட்டத்தில் குதித்தனர். வனத்துறையினர் யானையை பிடிக்க மெத்தனம் காட்டுவதாக கூறி பொதுமக்கள் போராடி வரும் சூழலில் அவர்களுடன் கூடலூர் எம்எல்ஏ பொன் ஜெயசீலனும் தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். குழந்தை தூங்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் 2 பேர் சாப்பிட்டு ஃப்ளைட் எடுத்துகிட்டு வெளியே வந்தோம். அப்போ அந்த லைனில் சத்தம் கேட்டுச்சு. அப்போ நான் சொன்னேன், தம்பி ஆனை வந்துருச்சு அப்படின்ட்டு. டக்குன்னு அங்கே சொல்லிவிட்டு இங்கே 2 பேரும் இங்கிட்டு வரும்போது இங்கே வந்து கதை உடச்சிருச்சிங்க சார். கதை உடச்சி உள்ளே வந்து மூட்டையெல்லாம் இழுத்துருச்சு. சுண்ணாம்பு வாங்கி வச்சுன்னா அதெல்லாம் இழுத்துருச்சு. இருக்கிற நேரம் நான் பேரப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு கட்டில் கடியில் பூந்துக்கிட்டோம். அதாங்க சார், கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பினோடனே நாங்கள் உள்ளே அந்த பக்கம் ஓடிட்டோம். போயிட்டு பாத்ரூமில் உட்கார வச்சுட்டாப்புல, இங்கே இருங்க, நான் கூப்பிடையில வெளியே வந்தால் போதும் அப்படின்ட்டு. அப்புறம் ஃபாரஸ்ட் மாதிரி வந்து விரட்டின பிறகு தான் நாங்கள் மேலே போய் எங்கள் தம்பி வீட்டில் இருந்தோம். இந்த குழந்தைங்களாம் வந்து இங்கே உட்காந்துருக்காங்கன்னா காரணம், எல்லாருமே உயிருக்கு பயத்தில் என்னைக்கு நமக்கு என்ன நடக்கும்னு தெரியல. நேற்று 8 வீடு நைட்டு உடச்சி அங்கே இருக்கக்கூடிய அரிசி, பருப்பு, உப்பெல்லாம் எடுத்துருக்குது. அதே மாதிரி செவரை உடைச்சிருக்கு. நேற்று இதே மாதிரி மக்கள் போராட்டம் பண்ணாங்க பக்கத்தில் இருக்க ஏரியாவில். எனவே தமிழக அரசாங்கத்துக்கு என்னுடைய கோரிக்கை, உயிர் பிரச்சனை ஏதோ சாதாரணமாக நினச்சிக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு உயிர் பலி வந்து அதுக்கு அரசு தான் பொறுப்பேற்க வேண்டிய சூழல் இருக்கும். உடனடியாக இந்த யானையை, புல்லட் யானையை பிடிச்சு வேறு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை ஒட்டுமொத்தமாக இந்த மக்களை திரட்டி ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணக்கூடிய ஒரு கட்டாய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.